நம்ம தளபதி விஜயோட கோட் மூவிலேருந்து ப்ரொடியூசர் அர்ச்சனா கால் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ட்ரெய்லர் ரெடி ஆகிடுச்சான். ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது அநேகமாக August 15 ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட் மூவியில் ஒரு ஹைப் ஏற்றத்துக்கு இந்த ட்ரெய்லர் மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா ஆடியோ லான்ச்சும் கிடையாது. அதனால் இப்போ ட்ரெய்லர் நம்பி தான் இருக்குது. இப்போ 2 போஸ்ட்டு விட்றாங்க ரீசெண்டாக. அந்த போஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த போஸ்ட்டு. பட் இப்போ ட்ரெய்லர் மட்டும் நல்லா கொடுத்துட்டிங்கன்னா படம் பிக்கப் ஆகிறதுக்கு அதே சான்சஸ் இருக்குது. இப்போ ட்ரெய்லர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி 4th சிங்ஸும் இருக்குது. அதிகமாக அது த்ரிஷாவோட சாங்ஸாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரெய்லர் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. சூர்யாவோட கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. அது ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்காக இருந்ததால் அதனால் விறுவிறுப்பாக போயிடுச்சு. அதனால் இதில் வந்து விஎஃப்எஸ் ஒர்க்கு செம்மையாக இருக்குது. நம்ம ஃபிலிம்ஸ்லேயே நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் விஎஃப்எஸ் ஒர்க்கு சரியில்லைன்ட்டு. பட் இந்த ட்ரெய்லரில் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதேமாரி படத்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் படம். பட் எல்லாவோட நடிப்பும் நல்லா இருக்குது. பட் சூர்யாவோட நடிப்பு மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லோரும் கத்திக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் போல். சரியாக டயலாக்லாம் சரியாக கேட்காத மாதிரி இருக்குது. பட் எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமான்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. ட்ரெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. நானியோட சனி போதா சனி வருவான் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சூர்யாவோட புட்டுக்காளியும் ட்ரெய்லர் நாளைக்கு காலைல 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. கமலோட தக் லைஃப் ஷூட்டிங்லேருந்து கமலும் மணிரத்னம் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு.